மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசி எந்த ஒரு வேலையுமே இருந்தாலும் சரிங்க, அதை நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் ரொம்ப அதிகங்க. ஆனால் அதை எப்போவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் மிக்கவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனாலேயே மேக்சிமம் இவங்க நினச்சதை காலதாமதமானாலும் அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசிக்கிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்கள பார்த்தா கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகம் இருக்குங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமாக தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னோட தாகத்துக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மீன் அழுறது யாருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க மீனராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. 10 ரூபா இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு பண்ணிட்டு தாங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் நினைப்பாங்க, இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டாததுனால இவங்க எப்போவுமே ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, நம்ம பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கோம், நமக்குன்னு யாருமே எதுவுமே செய்யறது இல்லையே, என்ன ஏதுன்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு வலிக்கலையான்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு கூட யாரும் பார்க்குற கால் இல்லை அப்படின்னு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்க தாங்க அதிகம். ரொம்ப பொறுமைசாலிங்க. இதனாலேயே பல பேர் இவங்களினுடைய பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதுட்டீங்க, நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறாதுன்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மளாக ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டனை நடந்துட்டா அட என்ன கிரகமோ தெரியலப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. அதாவது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்கும்போது 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களினுடைய தலைவிதி 100க்கு 100% மாறப்போகுது. அது நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. இந்த சதுர்கிரக யோகத்தால் தான் இது எல்லாமே நடக்க போகுது. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது அரிய நிகழ்வாக நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். இந்த அரிய நிகழ்வினுடைய தாக்கம் மீன ராசிக்கு எப்படின்னா, ஏற்கனவே ராகு பகவான் மீன ராசியில் இருந்துட்டு வர்றாருங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க, வைராக்கிய குணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அடுத்தவங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, தனக்கு சரின்னு பட்ட விஷயத்தை மட்டுமே செய்யக்கூடியவங்க. இந்த விஷயம் இப்படி செய்யலாம்ப்பா, இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு 100க்கு 100%
கண்டிப்போடு இருப்பீங்க. கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிக அளவில் சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். புலம்பி ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் சரி, இறங்கி போய் பேசினாலும் சரி, இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழ்நிலையிலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீனராசிக்கு இனி ஒரு மாற்றம் வரப்போகுது. குறிப்பாக என்ன முயற்சி பண்ணாலும் தடையாகவே இருந்திருக்கு இல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. வீடு கல்வின்னு எல்லா விதங்கள்லையுமே யோகம் வரப்போகுது. இந்த சுக்கிர பகவானே உச்சம்தான். உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் மீனராசிக்கு மாறப்போகுது. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது. உங்களினுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போகிறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது. ஆல்ரெடி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டே வந்தீங்கள்ல, அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது. வண்டி வாகன மாற்றம் கூடிய யோகம் இருக்குது. வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போகிறீங்க. குழந்தையோட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளினுடைய கல்விக்கு தகுந்தது போல் சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி நல்ல தூக்கம் வரப்போகுது. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைக்கிறதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் மீனராசி குறிப்பாக தெய்வ நம்பிக்கை அதிகமாக உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா, அதனாலேயே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. குறிப்பாக பணப்புழக்கம் நல்ல வகையில் இருக்க போகுது. உறவுக்காரர்களோட மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போகுது. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் நிறைய பிறக்க போகுதுங்க. புதுசாக ஆடை அபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. மின்சாதன பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய செய்திகளை கேட்க போகிறீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடிய போகுது. மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் அப்பப்போ இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் மறைய போகுது. உற்றார் உறவினர்களோட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பல் மனத்தாங்கல்கள் மறைஞ்சு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுது. அதே மாதிரி குடும்ப விவகாரங்களை மற்றவங்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும். பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிச்சு பேசுங்க, நல்லது. மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. கிரகநிலை மாற்றத்தால்
கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தால் நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, அதை எப்படி லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருப்பீங்க? இங்கே மேச ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றி கொடுக்குறோங்க. அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை கொடுக்குங்க. அதில் அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கனவாக வச்சுருந்தோங்க, நடக்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரங்க. தீர்வுனா என்னன்னா, நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதாங்க தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையான தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஆழமாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளினுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மறல வைக்க போகுதுங்க. ஆண்டவனினுடைய உத்தரவுங்க இது. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பங்க. எல்லாம் தலைவிதின்னு போக முடியாது, எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னும் போக முடியாது, யாரையும் குத்த சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் நினச்சிருந்தா இந்த இடத்துல இருந்து சரி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணுங்க. இப்போது குடும்பத்தில் குழப்பத்தில் ஒரு தனிமையாக ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரர்களினுடைய குழப்பம் தீர்றதுக்கு கிரகங்கள் இப்போ உதவி பண்ண போகுதுங்க. அது மனக்குழப்பமாக இருக்கட்டும், பணக்குழப்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் குழப்பமாக இருக்கட்டும், உறவுகளால் குழப்பமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் குழப்பமாக இருக்கட்டும், அரசியலில் குழப்பமாக இருக்கட்டும், இந்த குழப்பங்கள் தீரப்போகுதுங்க. பேசிக்கலி 7.5 சனியில் ஜென்ம சனி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுதுங்க. கடந்த வருஷத்துல எல்லாம் ஒரு 5 வருஷமாக நீங்கள் பதவி இல்லாமல் இருக்கலாம், பெருமை இல்லாமல் இருக்கலாம், சில சில்லறைங்க கூட நம்மளை சில்லறையாக்கி இருக்கலாம். நல்ல டேலண்டான பர்சன், மீனராசினாலே ரொம்ப அறிவாளிங்க, புத்திசாலிங்க. அப்படி உள்ள புத்திசாலிகளுக்கு இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்காதுங்க. அரைகுறையெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நமக்கே வருத்தமாக இருக்குங்க. பிரபஞ்சத்தின் மீது கூட வெறுப்பு ஏற்படுங்க, கடவுள் மேலே கூட வெறுப்பு ஏற்படுங்க, குடும்பத்தின் மேலே கூட வெறுப்பு ஏற்படும். அரைகுறைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அற்புதமான மனுஷன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஃபீல் ஆகும். இந்த நேரம் இந்த சனி பகவான் ராசிக்கு 12ல் புதன், சுக்கிரன், ராகு சம்மந்தப்பட்டு சூரியனும் என்ட்ரி அதிரி புதிரியான வெற்றியை கொடுக்க போகுதுங்க. 12வது வீட்டில் இவங்க எல்லாம் உட்காரும்போது சுப விரயம், சுப லாபம், புதன் வக்ரமாகி உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை வேலையில் காட்ட போகிறாருங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் யோகம். 11ல் போய் செவ்வாய் உட்காந்து லாபத்தை கொடுக்குறாரு. பூமி லாபம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பணம், இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, மனை சம்மந்தப்பட்ட யோகங்கள், அரசால கூடியவர்கள் நமக்கு தொடர்பு ஏற்படுதுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அரசாழ்வார்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுது. ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், திடீர் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, இது ஒரு ப்ளஸ்ஸிங், ஒரு ப்ளஸ் டைம். இது ஒரு
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ப்ளஸ் டைமும் காத்திருக்குங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மீனராசி யாராலும் இப்போதைக்கு சாதகமாக எடை போட முடியாதுங்க. கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்குங்க. 2 விஷயம் நீங்கள் அவசியம் பண்ணணும். முதல் விஷயம், டிப்டாப்பாக இருங்க. எவ்வளவு சோகம் வந்தாலுமே வருத்தம் வந்தாலுமே உங்கள் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுங்க. அழுகை வரவே கூடாது. சிரித்த முகத்தோடு இருங்க. சமாளிக்கக்கூடிய தான் சாதனை படைப்பான்னு ஒரு ரன்னிங்கில் ஓடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மிஸ் ஆகுது, உடனே அழுதுட்டு வந்து உட்காந்துட்டிங்கன்னா 5 ரவுண்ட் இருக்கிற ரன்னிங்கில் ஒரு ரவுண்டில் அழுதுட்டு உட்காந்துட்டா மீதி 4 ரவுண்டு என்ன ஆகும்? 2வது ரவுண்டு அவுட்டு, பரவாயில்ல. மீதி 3 வாய்ப்பு இருக்குது. 5ல் 3 வெற்றி, 2 போனாலுமே பரவாயில்ல. அதுக்கு பிறகு கூட ஆரம்பிச்சிங்கன்னா 3 தொடர் வெற்றி, நல்ல வெற்றிங்க. இது தாங்க மீனம். தப்பாக எல்லாம் எடை போடாதீங்க. உங்களை நீங்களே ஆஃப் மைண்டாக பார்க்காதீங்க. எனக்கு இது சரியில்லை, மனசு சரியில்லை, மைண்டு சரியில்லைன்னு நீங்கள் பெஸ்ட்டு. இதை நீங்கள் யார்கிட்டையாவது போய் எனக்கு உங்கள் உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு உடனே உங்களை ஏமாற்றிடுவாங்க. எல்லாருமே உங்கள் மதியை உடனே திருடலாம்னு நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக உங்களை நினச்சிக்குவீங்க. ஆனால் யார்கிட்டையும் போய் ஒரு அபிப்பிராயமாக பேசவும் பேசாதீங்க. வருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லவும் சொல்லாதீங்க. அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியே தம்பி வருவாங்க, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் லாஸ் ஆகிறவங்கெல்லாம் மீனராசியில் இருப்பாங்க. நிறைய கனவுகள், பணக்கனவுகள் லாஸ் ஆகிறவங்க, பதவி கனவுகள் லாஸ் ஆகிறவங்க மீனராசியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனத்திற்கு இப்போ உங்கள் கனவு நிறைவேற போகுதுங்க. இந்த 4 கிரக பயிற்சி அதுதான் அடித்து காலி பண்ணுதுங்க. 11ல் செவ்வாய் துச்சமாக உங்களை யார் நினச்சாங்களோ அவங்களையெல்லாம் உங்களை உச்சமாக பார்க்க போகிறாங்க. நீங்கள் இந்த ஆட்டத்தையுடைய ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட போகிறீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்குங்க. பதவி கிடைக்க போகுது. கடந்த 5 வருஷத்தில் விட்ட பதவியை பிடிக்க போகிறீங்க. மீனராசி ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைச்சராக போகிறீங்க. இது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது நடக்குங்க. நல்ல ஒரு போஸ்டிங்கில் வருவீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஜாம்பவானாக மாறுவீங்க. பெரிய பெரிய சாதனைகள் கிடைக்குங்க. அவார்டு கிடைக்கும். இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டைம். ஆனால் உங்களை நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை எப்படி சொன்னேன்? மார்க்கெட்டிங் டைம். உங்களை திறமையாக மதித்து நல்ல மதிப்பு கொடுத்து உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். உங்களை வெளியில் காட்டுங்க. இந்த ஒரு ரஜினிகாந்தோட படத்தில் ஒன்று சொல்லுவார்ல, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு. அந்த மாதிரி திருப்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கள். அதுலேயே மிரண்டுருவாங்க. ஐயோ இவன் போயிட்டான்னு நினச்சவன் வந்துட்டானே, ஐயோ இந்த பொம்பளை போயிடுச்சுன்னு நினச்சவன் திருப்பி வந்துருச்சே அப்படின்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நம்மளை வெளியில் பேசுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா 1 ரூபாய் அளவுக்கு கூட வாயை திறக்க மாட்டாங்க. சும்மா நம்ம பயந்துக்க கூடாது. அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆதாயம், கலை ஆதாயம், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம், நிதித்துறையில் இருக்கவங்களுக்கு குட் டைமு, பெஸ்ட் டைமுங்க. 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபோன் பேசுகிறதுல கவனமாக இருங்க. எந்த ஒரு ஃபோட்டோஸும் எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோஸையும் சேவிங்ஸில் வைக்காதீங்க. கூகுள் வரைக்கும் உள்ளே போய் டெலிட் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்துடுங்க. சீக்ரெட்டாக ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பார்த்து பேசுங்க. எவன் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பாருங்கள். ரெக்கார்ட் ஆப்ஷனை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பத்திரமா வச்சுக்கோங்க. யார் உங்கள்கிட்ட பேசினாலும் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பரிகாரம் அப்படிங்கிறது சுதர்சன மந்திரம்னு சொல்லுவாங்க. சுதர்சனாய வித்மகே மகாஜாவாலய தீமகி தன்னே சக்கர பிரசோதகா. நரசிம்மர் ஹோமம், சுதர்சன ஹோமம் 2ம் உங்கள் நேரத்தில் உங்கள் வீட்டில் பரிபூரணமான பௌர்ணமியில் பண்ணுங்கள். இல்லை ஒரு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இல்லை வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். நரசிம்மர் ஹோமங்க, சுதர்சன ஹோமம் 2மே பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் தீர்த்தம் தெளித்து நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க.